இந்தியன் பாலிட்டியில் ஃபஸ்ட் சாப்டரே இந்திய அரசியலமைப்பு தான். இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு அரசியல் நிர்ணய சபையை நம்ம எவ்வாறு ஆரம்பித்தோம் அப்படிங்கிற வரலாற்று பின்னணியை தான் இப்போ பார்க்கலாம் சுருக்கமாக. 1934 எம்என் ராய் எங்களுக்கான சட்டங்களை நாங்களே எழுதிக்கிறோம், எங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை தேவை அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாரு. எம்என் ராயை தொடர்ந்து 1935 இந்திய தேசிய காங்கிரஸும் நம்மளுக்கு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. 1939 நவம்பர் 19 ஹரிஜன் பத்திரிகையில் ஒரே வழி என்ற கட்டுரையின் மூலமாக காந்திஜியும் இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கிறது தான் நம்மளுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. 1940 லார்ட் லின்லித்கோ ஆகஸ்ட் சலுகையை அறிவிக்கிறாங்க. அதை யாருமே நம்ம ஏற்றுக்கல. அடுத்து 1942 கிரிப்ஸ் குழு வராங்க. காந்தி இதனை பின்தேதியிட்ட காசோலைங்கிறாரு. 1946 லாரன்ஸ், கிரிப்ஸ், அலெக்சாண்டர் ஆகிய 3 பேர் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழு வருது. இந்த அமைச்சரவை தூதுக்குழு தான் நம்ம அரசியல் நிர்ணய சபையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து 1947 நம்ம அரசியல் நிர்ணய சபையை கூட்டுறோம்.